கணபதி மகாகணபதி யாமுன் வசமானார் போல் என் வசம் வந்து நிற்க சிவசிவா. வணக்கம் டெஸ்ட் மிஷகோ விளையாட்டு வீரர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மேட்ச் வந்து 10வது மேட்ச். நம்மளோட இதுக்கு 10வது மேட்ச். வேர்ல்டு கப்புக்கு 13வது மேட்ச். சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான். 11 மணிக்கு அகமதாபாத்தில் 11/2/2026 வெட்னஸ்டே நடக்குது. இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப 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 டஃப்பு. எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி இருக்கும் இந்த கேம். அதாவது யானைக்கு யானை, குதிரைக்கு குதிரை, ராஜாக்கு ராஜா, சிப்பாய்க்கு சிப்பாய் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டீம்லேயுமே ஒவ்வொரு ஆளுக்கும் சரி சமமான ஆள் இருக்காங்க. அதனால் இதில் யாரை மொந்த போகிறா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது. இது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான கேமாக இருக்கும். என்னோடய ஒப்பீனியன் பிரகாரம் இதே. நான் சொல்கிற எதுவுமே 100% எடுத்துக்காதீங்க. அது கண்டிப்பாக தவறுகள் நம்ம சைடும் வரும், மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதனால் என்றைக்குமே இது ஒரு ஆப்ஷன் ஒப்பீனியனாக வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கான பெஸ்ட்டு தான் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் ஒவ்வொன்றுக்குமே டைம் எடுத்து தான் ஒர்க் பண்ணி தான் அனுப்பிச்சுட்றேன். இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இனியும் அப்படி தான் கொடுப்பேன், இதுவும் அப்படி தான் கொடுக்குறேன். தவறுகள் ஏதாவது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஓகே வீரர்களே, இந்த மேட்சோட விளையாட்டு வீரர்களை பற்றி பார்க்கலாமா? விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒரு 3 ப்ரையாரிட்டியாக வைக்கிறேன். 3 பேர்த்த கொண்டாடுறேன். அதில் ஆர் ரிக்கல்டன் முதல் ஆப்ஷனாக வைக்கிறேன். செகண்டில் ஆர் குர்பாஸ் வைக்கிறேன். இவங்க 2 பேர்த்த ஒரு பிக் பண்ணிக்கோங்க. குவிண்டன் டிகாக்க 3rd ஆப்ஷனாக வைக்கிறேன். யூஸ் இல்லைன்னு நான் சொல்லலை, 3 பேருமே வந்தாலும் வரலாம். இல்லைன்னா பாயிண்ட் விஷயத்தில் நான் சொன்ன ஆர்டர் பிரகாரம் இருப்பாங்க. அதனால் ஒருத்தர் தான் உள்ள ட்ரீட்மெண்ட் வைக்கிறாங்கன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த போட்டி பாயிண்ட் எல்லாருமே சரிசமமாக இருக்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ அது எப்படி அந்த 1 பாயிண்ட் 4 பாயிண்ட் வித்தியாசம், 2 பாயிண்ட் வித்தியாசம்லாம் நிறைய இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் டி பிரேவிஸ், ஆப்கானிஸ்தானில் எஸ் அட்டல், டி ரசோலி, ஆல்ரவுண்டரில் எம் ஜான்சன், ஏ மார்க்கரம், ஆப்கானிஸ்தானில் ஏ ஓமர்சாய். நைப் எனக்கு சுமாராக தான் இருக்குது. போன ஆட்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் வருமானு எனக்கு தெரியல. அதே மாதிரி நபி வேணால் இன்னொரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க அவங்க சைடில். ஆனால் ஆப்ஷனாக தான் நான் சொல்கிறேன். பவுலர்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு கே மகாராஜ், ஆர் ரபாடா. ஆப்கானிஸ்தான் சைடில் எஃப் ஃபரூக்கி, முஜிபுர் ரஹ்மான், ரஷீத் கான், அந்த ஜெட் ஷரீஃபின்னு ஒருத்தர் இருக்கார், ஜெட்டா ஷரீஃபி, அவர் ஒருத்தர். இந்த பவுலர்ஸ் சொன்னது ஆர்டர் வைஸாக வச்சுக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சொன்னது 2 பேர் தான், ஆனால் ஆப்கானிஸ்தான் 4 பேர் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன ஆர்டர் பிரகாரம் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மேட்சாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மேட்ச்சு. இந்த மேட்சோட கேப்டன் சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சோட கேப்டன் ஆப்ஷன் சொல்கிறதும் ரொம்ப 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 டஃப்பு தான். என்னோடய ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுக்குறேன். இந்த ஒரு 2, அதாவது இதுக்கு முன்னத்து வீடியோவும் சரி, லாஸ்ட் 2 வீடியோஸும் சரி, இப்படி கம்மிங் 2 வீடியோஸும் சரி, வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸை ஒரு 60% மட்டும் எடுத்துக்கங்க நம்ம ஒப்பீனியன். ஏன்னா அது அந்தளவுக்கு டஃப்பாக தான் இருக்குது. அது இன்னி ஒரு டீப் அனலைஸில் போய் பண்ணணும். ஆனால் 60% எடுத்துக்கோங்க.
கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு யாருன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ரிக்கல்டன் யூஸ் பண்ணுங்கள், எம் ஜான்சன் யூஸ் பண்ணுங்கள். ஆப்கானிஸ்தான் சைடு வந்து குர்பாஸ் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க, ஒமர் சாய் வச்சுக்கோங்க. ஃபரூக்கி இந்த மேட்ச்சில் பேசினா கொஞ்சம் நல்லா பேசலாம், ஆனால் அவர் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இந்த 5 பேர்த்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க, என்னோடய ஒப்பீனியன். நன்றி விளையாட்டு வீரர்களே. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில்